ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக தேவனுடைய பெயரில் இருந்து, வேதத்தில் தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் எதை வெளிப்படுத்துகிறது அல்லது எந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது என்கிற அடிப்படையின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக அந்த காம்பவுண்ட் நேம்ஸ், அதாவது யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். யெகோவா ராஃபா. நமக்கு நல்லா தெரியும், யெகோவா ராஃபா நமக்கு ரொம்ப ஃபேவரேட். ஏன் அப்படிங்கிறீங்களா? அடிக்கடி நம்ம பாடலாம், சுகமளிக்கிற தேவன் அப்படின்னு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பட் இந்த யெகோவா ராஃபாவுக்கு பின்ன என்னென்ன நடந்திருக்கு, இதனுடைய வெறும் சுகம் மட்டும்தானா அல்லது வேறு எதுவும் இருக்கா இதில் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் அந்த பின்னணியை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் நான் வாசிக்கிறேனே. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றாருங்கிறத ஸ்டிக்கரில் சின்னதாக அடிக்கிறதுக்கு காம்பேக்டாக இருக்குது. நம்ம வாக்குத்தத்தமாக போட்டுடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே ஒரு 3-4 லைன் இருக்குது பாருங்களேன். அதை நம்ம பிரிண்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இப்போ ஒன்று பண்ணலாமா, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி நானே உன் பரிகாரியாக கர்த்தருங்கிறத போடாமல் இருந்தால் அந்த வசனத்தை நம்ம எடுக்கவே மாட்டோம். ஆனால் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவன் பரிகாரியாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. என்ன? கர்த்தரின் சத்தத்தை கேட்டு இல்லை, கவனமாக கேட்டு. ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும், கவனமாக கேட்கணும். அப்படி கேட்குறீங்களா? கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. ஏன் இஷ்டம் நான் செய்கிறேன் இல்லை பிரதர், அது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு நிறைய நஷ்டம் வரும். நீங்கள் யார் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும்னா காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் வாட் விட் ஜீசஸ் திங்க், தேவன் இதை குறித்து என்ன நினைப்பார்? சூப்பர் புஷ்பராஜ், நல்ல காரியம் பண்ண அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அவர் பார்வைக்கு நான் செய்த காரியம் செம்மையாக இருக்குமா அப்படிங்கிற செக் பாயிண்ட் 2. 3வது பாருங்களேன், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அப்படின்னா இப்போ சில நேரம் நம்ம வீட்டில் இந்த வீட்டம்மா சொல்லுவாங்க, வரும்போது இது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. காதில் விழும், ஆனால் அது காதில் மட்டும்தான் விழும். திருப்பி ஒன்றுமே வாங்காமலே வருவோம். எப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னல, அம்மா சொன்னீங்க ஆனால் வாங்கலை, ஐயோ சாரி கவனிக்கலை. இந்த செவி கொடுத்து இல்லை, இது செவி கொடுத்து அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் அபாய்ட் இட். இதை உணர்ந்து புரிந்து செயல்படுகிறவர்கள், அதாவது கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் செய்கிறவர்களாகவும் இருந்தால் தான் செவி கொடுக்கிறவர்கள் சொல்ல முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவருடைய நியமங்கள் எதையாகிலும் கை கொண்டால் அப்படின்னு இல்லை, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சரி, நம்ம இதெல்லாம் ப்ரீ கண்டிஷன்ஸ், அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் இந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ராஃபா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீலர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக அதை பார்த்தோன்னா ரெஸ்டோரர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எப்படி வைக்கலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு கார் இருக்குது, அந்த கார் ஒரு சின்ன ரிப்பேர் ஆகிட்டு உடனே டக்குன்னு லோக்கலில் இருக்க மெக்கானிக்கில் கொண்டே கொடுத்தீங்கன்னு வச்சுட்டு, ஒரு நல்ல ரொம்ப காஸ்ட்லி கார்னு வச்சுடுங்களேன், ஒரு பென்ஸ் கார்னே வச்சுக்கலாம். அந்த காரை வாங்கியிருக்கிறீங்க, ஒரு சின்ன ரிப்பேர், லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் இதுக்கு முன்னே பென்ஸ் காரை தொட்டு பார்த்ததே கிடையாது. சரி, அன்னைக்கு அவர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் டக்குன்னு என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பார். அன்னைக்கு வண்டி ஓடிடும், ஆனால் அன்னைக்கு மட்டும்தான் ஓடும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இது ரிப்பேரர். ஆனால் ரெஸ்டோரர்னால் யார் தெரியுமா? இப்போ இந்த காரை அப்படியே கொண்டு போய் அந்த பென்ஸ் ஷோரூமில் கொண்டே விட்டு, சார் இதை மாதிரி பிரச்சனை பாருங்கள் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க பார்த்து கொடுக்குறது ரிப்பேர் இல்லை, அது ரெஸ்டோர். தே வில் பிரிங் இன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஏற்கனவே எப்படி இருந்ததோ அந்த ஸ்டேட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, இதைத்தான் யெகோவா ராஃபா. இதான் ராஃபாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தண்ணி கசப்பாக இருக்குது. தண்ணி இருக்குது ஆனால் கசப்பாக இருக்குது. பல நேரங்களில் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் இவங்களை பாருங்களேன், தண்ணி தேடி வந்தாங்க, தண்ணி கிடச்சிடுச்சு. ஆஹா, தண்ணி கிடச்சிடுச்சின்னு சந்தோஷப்பட்டா வாயில் வைக்க முடியல. பிரதர் கல்யாணமே ஆகலை பிரதர், கல்யாணம் ஆன உடனே ஏண்டா கல்யாணம் ஆச்சு பிரதர், குழந்தையே இல்லை பிரதர், குழந்தை வந்தனே, இந்த குழந்தைய பெற்ற நாளில் இருந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பிரதர். அப்படி இதே மாதிரி வேலைக்கு வேலையே கிடைக்கல பிரதர், வேலை இருக்குது பிரதர், நிம்மதி இல்லை பிரதர். இதெல்லாம் எப்படின்னா
யூ காட் திங்ஸ் பட் யூ டோன்ட் கெட் லைஃப் இன் இட். அதில் ஜீவன் இல்லை, தண்ணி இருக்குது ஆனால் அதில் கசப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் எல்லா கசப்புக்கும் அடிப்படை காரணம் பாவம். இந்த பாவங்கிற காரியத்தினால் வரக்கூடிய பாவங்களாகிய காரியங்கள், பாவங்கிற அந்த சுபாவத்தினால எப்படி ஒரு மனுஷனாலே, ரோமர் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை படிக்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும், ரிப்பேர் பண்ண நினச்சி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரெஸ்டோர் பண்ண முடியாமல் ஏன் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பாவத்தினால எல்லாருக்குள்ளும் பாவம் திணிக்கப்பட்டது. தாவீது விபச்சாரம் பண்ண உடனே அவர் அதுக்கப்புறம் லேட்டராக 51 சங்கீதத்தை எழுதும் பொழுது, தம்பி நீங்கள் தாவீது நீங்கள் விபச்சாரம் பண்ணிட்டீங்க பிரதர், அதனால் நீங்கள் பாவி அப்படின்னா, அவர் உடனே அடப்போப்பா, நான் விபச்சாரம் பண்ணதுனால தான் பாவி இல்லை, நான் பாவியாக இருந்தனால தான் விபச்சாரமே பண்ணேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள், நான் பிறக்கும் போதே பாவத்தோடு வந்ததுனால தான் வளர்ந்து ஒரு நாள் பச்சிவலோட விபச்சாரம் பண்ணேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எவ்வளோதான் ரிப்பேர் பண்ண நினச்சாலும் ரெஸ்டோரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்டோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, அது கிராஸ் மட்டும்தான். இங்கே இந்த கிராஸ் எப்படி வருது? அந்த தண்ணி கசப்பாக இருக்குது. உடனே தேவன் கர்த்தர் மோசேக்கு என்ன காண்பித்தார்னா, ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த தண்ணியில் இருந்த கசப்பு எல்லாம் போயிடுச்சு. அதே நேரம் தண்ணி இனிப்பாக மாறிடுச்சு. கசப்பு போனாலே நல்ல விஷயம். அப்போ எப்படி இனிப்பாக மாறியது? இந்த மரம் அந்த தண்ணியில் இருந்த கசப்பை எல்லாம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு தண்ணியில் இருக்கிற சுவை, இந்த மரத்தில் இருக்கிற சுவை எல்லாத்தையும் அதை அந்த தண்ணிக்கு அனுப்புனதுனால, cross is the place of exchange அப்படின்னு சொல்லுவாங்க. There was a trade that had happened when Moses put the tree on that water. அந்த மாறாங்கிற தண்ணிக்கு உள்ள அந்த மரத்தை போட்ட உடனே அங்கே ஒரு பரிமாற்றம் நடந்தது. அந்த பரிமாற்றத்தின் விளைவு தான் அந்த தண்ணி இனிப்பாக மாறிடுச்சு. இதைத்தான் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எனக்குள்ளே இருந்த பாவம் சிலுவையில் கிறிஸ்துவின் மீது திணிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருந்த நீதி, அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த நீதி என் மீது திணிக்கப்பட்டது. இம்ப்யூட்டேஷன் ஆஃப் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், தேவ நீதி எனக்குள்ளே திணிக்கப்பட்டது. அதனால தான் அதே வசனத்தில் அந்த ரோமரில் வாசிக்கும் பொழுது 19வது வசனம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் பிறக்கும் போதே எப்படி பாவியாக இருந்தோமோ, ஒன்றுமே செய்யலை சார், பிறக்கும்போது பாவி ஆகிட்டோம் சார், அதே மாதிரி ஒன்றுமே செய்யலை மறுபடி பிறக்கும்போது நீதிமானாக இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பிறக்கும் பொழுது நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் பாவியாக தான் பிறந்தேன். ஆனால் எப்போ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தனோ, அப்போ பிறக்கும் பொழுதே அவருடைய நீதி எனக்குள்ளே திணிக்கப்பட்டு விட்டது. அங்கே அந்த பிட்டர்னஸ் ரிமூவ் ஆக்கப்பட்டது. இங்கே பாவமாகிய அந்த கசப்பு என் வாழ்க்கையிலேருந்து நிர்மூலமாக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. அங்கே எப்படி இனிப்பு அந்த தண்ணிக்குள்ளே வந்துச்சோ, அதே மாதிரி இங்கே என் வாழ்க்கையில் நீதி என்பது என் வாழ்க்கையிலே திணிக்கப்பட்டது. யெகோவா ராஃபா, ஹீலர், physical disease not from the physical disease, not only from the physical disease, but the root. பாவமே என்னது எடுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பாதிப்பு எதுவும் இல்லை. He will restore my life completely. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவ பிரச்சனை. முடவனாக வந்திருந்த அவனுக்கிட்ட சுகத்தை எதிர்பார்த்தவன்ட்ட நீங்கள் சொன்னீங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஐயா, நான் பாவ மன்னிப்புக்காக வரலை, என் சரீர சுகத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அளவு நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை சரி செய்யும் பொழுது பாவத்தின் விளைவுகளையும் சரி செய்ய முடியும் ஆண்டவரே. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் வியாதிகள், போராட்டங்கள், சமாதானம் இல்லாத அந்த வாழ்வு எல்லாமே பாவத்தினால் உண்டான விளைவுகள் ஆண்டவரே. ஆனால் சிலுவையில் இந்த பாவமாகிய கசப்பை நீங்கள் உம்மகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நீதியாகிய மதுரத்தை நீங்கள் எங்களிடத்தில் திணிச்சிங்களே ஆண்டவரே. மாறாவாக இருந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றினீரே, நன்றி ஆண்டவரே. வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை,
அதை இந்த மதுரத்தை பறைசாற்றுகிற வாழ்க்கையாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.